ஒரு மெகா பிளாக் பஸ்டர் 28 வருஷம் முன்னாடி அப்படிங்கும்போது ஒரு சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசுகிற ஒரு படம் அப்படிங்கும்போது 28 இயர்ஸில் எவ்வளோ விஷயங்கள் புதுசாக நடக்கும், எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கும். அந்த ப்ராஸ்டிக்ஸ்லேருந்து அந்த இஷ்யூஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறும்போது ஒரு இயக்குனராக சங்கர் சார் எவ்வளோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ யோசிச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு இந்த படத்தை செதுக்கியிருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு அவுட்புட்டை தான் நம்ம ஜூலை 12 அன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல will be mind blown by Shankar sir's effort அப்படிங்கிறது we are all very sure. Thank you so much sir. And அடுத்ததாக இவர் கூப்பிட்டு லைட்டாக அடிக்குது எனக்கு ஒரு வாரி பார்க்கும்போது வந்ததும் எங்கள் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாபெரும் கலைஞன் அண்ட் தமிழ் சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. உயிரே உறவே தமிழே. அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு தெரிந்து நடந்தது. ஒருத்தர் செசல் பி டெமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளோதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் ஒரு கருப்பு வெள்ளையை எடுத்தார். அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி செசல் பி டெமில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார். திருப்பி அதே கலரில் எடுத்தார். இன்னி வரைக்கும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்புலாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி.யு. சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன் அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார். அவங்க இல்லை. நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க. முதல் பாகத்தை வேணா ஒரு தரப்பரமான நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2வது பக்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படம் வளர்ப்பே எங்களுக்கு அடங்கலை. இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறோன்னு நல்லா தான் இருந்துச்சு. அப்படி அதை பற்றி பேசாது அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் இடையே நல்லாமே கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த வேலையில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள், என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நடுமுடி வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்து ரோட்டில் இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு. விவேக்கோட சீன்ஸு ஒரு பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள சங்கருங்கிற அந்த இளைஞர், அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராக இருக்கார். நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியும். இன்னொரு முக்கியமான இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ஒரு 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க, மாற்று கருத்து இருக்கும். அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக நம்ம ரவிவர்மன் சொன்னார், சங்கர் சாரும் கமல்சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம். அங்கே தான் இந்தியன் 3 இந்த மேடையில் அதை பேசுகிறாரு. ஸோ அவரையும் எதிர்த்து பேசிக்க ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அவரும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா, நான் மாம்பே பிறந்தாலும் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியது. இப்போ டைரக்டரே சொல்லியிருக்காரு குணால் அவர்கள் பற்றி. குணால் அவர்களை
நான் சந்திச்சே 10 வருஷம் வச்சுட்டு நான் பார்த்துக்கூட மேடையாயிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன், அதில் வேலை செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுவும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நட்சத்திரங்களும் காரணம் அல்ல. இயற்கை, கோவிட்லேருந்து விபத்துலேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியமாக அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோழில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2 3 கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும், முதல் அடைக்கல் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம், அதை எடுத்து அது ஒரு ரசிகனாக ஏற்படுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு, அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக் கொடுத்து பேச மாட்டேன். அது சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்தியன் 3 வரட்டும், அப்புறம் வேணா கொஞ்சம் நம்பிக்கை வரணும். ஏன் நானே ஒரு கட்ட சுருக்கி தான் பார்ப்பேன். நிஜமாவே என் மேலே இவ்வளோ பெரிய இருக்கணும், அந்த அளவுக்கு பெரிய கொடுக்கணும். இங்கே இருக்கும் அவர்கள் மட்டும்தான் இதில் 100% சொன்னார் டேரக்டர். அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறது அவர் கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனைவருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா நல்ல முடியாது அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கற்றுக்கணும். ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம். நான் தனியாக வந்து பேச கற்றுக்கிறேன். இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த தரத்தில் சம்பளம் வாங்கி நடத்துகிற மாதிரியே எனக்கு போகல. சந்தோஷமாக நடத்தாங்க. வாய்ப்பதற்கு ரொம்ப கடினம். இதை இன்னும் 20 வருஷம் எடுக்க சொல்லிக்கலாம், 25 வருஷம் எடுக்க சொல்லிக்கலாம். நாம் என்னை சொல்லியிருக்கிறேன். இந்த யாராவது நான் சொல்ல விரும்பினேன்னா, இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் நீங்கள் நம்பி கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டது கொடுத்திருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.